ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது லைக்குங்கிற நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் இடத்துல நம்ம எஸ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க. எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணிட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜிலாம் டெவலப்மெண்ட் ஆனதுனால இன்ஸ்டாகிராம் மாதிரி லைக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்குவாருங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணாதவங்க லவ் பண்ணுறதுக்காகவும், ஃப்ரெண்டானவங்க ஃப்ரெண்டாக இருக்காகவும், தங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக ஒரு ஆப் வந்து அவர் கண்டுபிடிப்பார். இது மூலமாக ஒரு ஆண் ஒரு பெண் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கான், எந்த அளவுக்கு வெறுப்பு வச்சிருக்கான் இப்படிங்கிற எல்லா டிஃப்ரென்ஸுமே அந்த ஆப் காட்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் சொல்கிறாரு. இப்போ அந்த லைக்குங்கிற ஆப்புக்கு வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு வாய்ஸ் வந்து தேடிட்டு இருக்காரு. அப்போது நிறைய பேரை வாய்ஸ் கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் யாரோட வாய்ஸுமே இவருக்கு பிடிக்கல. அப்போது ஆனந்த்ராஜ் என்ன கேட்காருன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஆப்போட வாய்ஸ் இதுக்கு எதுக்கு சார் நம்ம இவ்வளோ மெனக்கட்டணும் அப்படின்னா, கோடி பேரை பிடிக்கக்கூடிய இந்த வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த வாய்ஸை கேட்டோடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தோணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேன்னு எல்லாருமே வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் நம்ம பிரதீப் ரங்கநாதனும் வாய்ஸ் கொடுப்பாரு. அவரோட வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சதுனால அவரோட வாய்ஸை வந்து இந்த ஆப்புக்கு ஒரு மாடல் மாதிரி அவர் யூஸ் பண்ணுவார். இப்போ இந்த விஷயம் வந்து பிரதீப்புக்கு தெரிஞ்ச உடனே பிரதீப்போட ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்றானா, டேய் நீ யாரோட பையங்கிறது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா என்னன்னா செல்போனே நோண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. நீ என்னன்னா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய செல்லுக்கே இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்க அப்படின்னோடனே, டேய் என் வாய்ஸ் என்னன்னே அவங்களுக்கு தெரியாதா? இது நான் தான் பேசுனேன், எங்கள் அப்பாவால் கண்டு கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்லும் போது தான் நம்ம பிரதீப் ரங்கநாதோட ஃபேமிலி ஸ்டோரி வந்து காட்டுறாங்க. அதான் பிரதீப் ரங்கநாதோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் தாங்க. இவர் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபோன் யூஸ் பண்ணாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இவர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ யாருன்னா ஃபோனுக்கு அடிக்டாக இருக்காரோ அவரை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு மாற்று வேலையை வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க மனசையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தேவையான எல்லா விஷயத்தையும் காட்டுறாரு. அத்தியாவசியத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயம்லாம் நம்ம சீமானுக்கு தெரிஞ்சோடனே சீமான் என்ன சொல்கிறேன்னா, என் பையன் என்றைக்குமே மற்றவங்கள மாதிரி செல்லு பின்னாடி போயிடக்கூடாதுன்னு நான் பயந்துட்டு இருக்கேன்டா. ஆனால் நீ என்னன்னா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற செல்லுக்கே இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிற அப்படின்னோடனே, அப்படின்னா இல்லைப்பா நான் சாதாரணமாக தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஏதாவது நம்ம ஒரு தொழில் பண்ணால் கூட நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வேணும். அப்படி இருக்கையில் நான் ஏதாவது வேலைக்கு போனால் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட அவன் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் சீமான் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப்புக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்குங்க. தங்கச்சி என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் எப்போ பார்த்தாலும் யூடியூப் சேனல் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதில் லைவ்ல போகிற மாதிரி சோஷியல் மீடியா ஒரு செலிபிரிட்டிங்கிற ஒரு அடிக்டில் வந்து இருந்திருப்பா. இப்போ இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்டில் இருந்தனால ரோட்டில் வண்டி போகிறது தெரியாமலே ஃபோனை நோண்டிட்டு வண்டியில் விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துருவா. இதனால தான் சீமான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கதையை பிரதீப்கிட்ட சொன்ன உடனே, பிரதீப் நான் தங்கச்சி மாதிரி ஆக மாட்டேப்பா, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். இதுக்கப்புறம் நம்ம எஸ்ஜே சூர்யா இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவரோட கம்பெனியில் வந்து ஒரு வேலை போட்டிருக்கோங்க. அப்போ இவர் வாய்ஸ் கொடுத்தாரு தெரியுமா, இதுக்கான காசு வாங்குறதுக்காக நேரில் போகும்போது நம்ம எஸ்ஜே சூர்யா இவன் தான் வாய்ஸ் கொடுத்தானே அப்படின்னு கேட்டோன்னே அவனை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சோன்னே அவனை இந்த வேலைக்கு இவர் எடுக்கலான்னு பார்க்கும்போது அப்போ அவன் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நமக்கு இந்த வேலைகள்லாம் செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது? அப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, சம்பளம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சார், நான் இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற இடத்துலேருந்து வரேன் அப்படின்னோடனே, ஓ நீ அந்த காட்டானா அங்கேருந்து தான் வரி அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு அவர் கிளம்பும்போது அவரோட ரோபோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போவுமே பிடிச்ச வயசு இப்போ எனக்கு பிடிக்காத வார்த்தைகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்குடா. அதுக்கப்புறம் அவர் டக்குனு பிரதீப்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, சரி உனக்கு செல்ஃபோன் இருக்கா அப்படின்னா, இல்லை சார் என்கிட்ட செல்ஃபோனே இல்லை. நீ கண்டிப்பாக ஒரு நாள் செல்ஃபோன் வாங்குவேன், அப்போ செல்ஃபோன் வாங்கும்போது நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்லுவார்னா, என்னதான் நான் செல்ஃபோன் வாங்க மாட்டேன் சார் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரோபோக்கிட்ட என்ன சொல்லணும்னா, இவன் செல்ஃபோன் வாங்கினா உடனே எனக்கு அதை அப்டேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்தே கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் நம்ம பிரதீப் வெளியே வரும்போது தடவையாக இப்போ தான் இவர் கிருத்தி ஷெட்டி ஹீரோயினியாக பார்ப்பாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே பிடிச்ச உடனே அந்த இடத்துலேயே அதிர்ச்சியில் மயங்கிடுவாரா. இப்போ இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் ஹாஸ்பிட்டல் வச்சு இவரை செக் பண்ணும்போது இவன் எதையோ கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, அப்போ தான் அவளை பார்த்தேன்டா, அவள் அவ்வளோ அழகாக இருக்காடா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கிருத்தி ஷெட்டியை பிரதீப் ரங்கநாதன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவளுக்கு என்ன பிடிக்குன்னு பார்த்தா, இவ தங்கச்சி எப்படி ஒரு இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஆகும்னு சொல்லி பைத்தியமாக தெரிஞ்சாலும் அதே மாதிரி தான் இவனும் தெரிஞ்சிட்டு இருக்கா. அதாவது மற்றவங்க இவங்களை பார்க்கணும், அந்த அட்டென்ஷனுக்காக இவரை அலைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்போ இவங்க அப்பாவுக்கு சுத்தமாக செல்லு பிடிக்காது, பட் இவரை லவ் பண்ணுற பொண்ணுக்கு செல்லு இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இவர் எப்படியாவது இவளை நம்மளோட வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டியாக இருப்பாங்க. இப்போ அவங்கள வந்து இவங்க அப்பாவோட இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இதை பார்த்து கீர்த்தி ஷெட்டி என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு இந்த செல்லுலாம் பிடிக்காதா, நீ உங்கள் அப்பா மாதிரியே தானா அப்படின்னோடனே, அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா வேறு ரூட்டு நான் வேறு ரூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கீர்த்தி ஷெட்டியோட இவர் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லைக்குங்கிற ஆப் வச்சுருக்காரு பார்த்தீங்களா எஸ்ஜே சூர்யா.
இந்த செல்லை வாங்கி இவரும் இந்த ஆப்பை ஏற்றி இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு லவ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க 2த்துக்குள்ளேயும் வெறும் 13% தான் இருக்கும். உடனே நம்ம கிருத்தி ஷெட்டி என்ன சொல்லனா, நமக்குள்ளே இந்த காதல்லாம் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிரும் அப்படின்னோடனே, ஏண்டி லவ் பண்ண ஆரம்பிச்சா 10 நிமிஷம் தான் ஆக போகுது, அதுக்குள்ளே நீ இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, இந்த ஆப் எனக்கு பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும்போது டக்குன்னு அந்த இடத்துல நம்ம பிரதீப்போட ஃப்ரெண்டு கௌரி வந்து வருவாங்க. வந்த உடனே டக்குன்னு கௌரி கூட இவர் டக்குன்னு அவரோட கையை கோட்டு பார்க்கும். 2 பேருக்குள்ளேயும் 95% லவ் வந்து இருக்கும். இதை பார்த்த உடனே டக்குன்னு அப்போ தான் அவர் என்ன சொல்லனா, எனக்கும் இவளுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், பட் எங்கள் 2த்துக்குள்ளேயும் 95% காதல் இருக்கும்போது உனக்கு ஏன் இது தப்பான மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிருத்தி ஷெட்டி என்ன சொல்லணும்னா, இது கரெக்டாக தான் காட்டுது, உங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என் கூட ஃப்ரெண்டாக தான் பழகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இவர் சண்டை போட்டு போயிடுவார். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த லைக் ஆப்பை பார்த்துட்டு நம்ம எஜ்ஜே சூர்யா இதில் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு ஆப் மூலமாக பார்த்துட்டு போகிறோம். அவர்கிட்ட என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக் ஆப்பு தப்பு தான் பண்ணுது, இது ஃபேக் அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னோடனே, அப்போ எஜ்ஜே சூர்யா என்ன சொல்லுவாருன்னா, ஃபோன் எடுத்து, டே உனக்கு எனக்கும் பெட்டுடா, நீ சொன்ன மாதிரி இந்த ஆப்பு ஃபேக்கு, அதாவது நீயும் அவ்வளோ காதலிக்கிங்க, எப்பவும் பிரிய மாட்டீங்கிறத நிரூபிச்சிட்டனா, நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ரங்கநாதனோட வந்து ஒரு சவால் விடுறாங்க. இப்போ இந்த சவால் நடந்துட்டு இருக்கும்போது எப்படியாவது இவர் கிருத்தி ஷெட்டியை சமாளித்து அவங்க கிட்ட தன்னோட காதலை சொல்லணும்னு நினைக்கும் போது இந்த விஷயம்லாம் சீமானுக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா, என் பையன் எப்படி வந்துடக்கூடாதுன்னு நான் நினச்சேனோ அவன் அப்படியே வந்து நிற்கானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டு வரான். அப்போ ஸ்ரீமானு கிட்ட போய் பிரதீப் ரங்கநாதன் சொன்னா, எப்பா நீங்கள் போகிற வழியிலலாம் போனால் சரிப்பட்டு வராது, இப்போ அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஃபோன் அத்தியாவசியம் தான் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு கரெக்டாக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கௌரி கிட்ட வந்து இந்த விஷயமா பேசலான்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் நம்ம எஜ்ஜே சூர்யா என்ன பண்ணிடுறோம்னா, பிரதீப் ரங்கநாதனுக்கும் கௌரிக்கும் இடையில இருக்கிறது தான் காதல், கிருத்தி ஷெட்டிக்கும் இவருக்கும் வந்திருக்க ஒரு ஜஸ்ட் இன்ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஊருக்குள்ளே சோஷியல் மீடியாவில் இவருக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் மூலமாக வேகமாக பரப்புறது, மீன் போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணதுனால நம்ம கௌரிக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரியாமலே நம்ம பிரதீப் ஒருவேளை காதலிக்க தான் செய்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்கிட்ட காதலை சொல்கிறக்காக அவங்களோட ஆசிரமத்துக்கு வந்து போகும்போது, அதாவது இந்த பசுமை புரட்சி இடத்துக்கு போகும்போது அங்கே வச்சுட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லணும்னா, டே நீ உண்மையில் அவ்வளோதான்டா காதலிக்கிறேன் அப்படின்னு. அப்போ கௌரியை பார்த்து டக்குன்னு நம்ம பிரதீப் என்ன சொல்லுவானா, இவங்க தான் ஏதோ லூசு மாதிரி பேசுகிறானே, நீ இதை நம்புறியா அப்படின்னோடனே, உனக்கு தான்டா லூசு பிடிச்சிருக்கும், உனக்கு தான் இந்த விஷயங்கள் எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம கௌரியை பிடிச்சி நம்ம பிரதீப் கிஸ் பண்ண போவானா. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து இந்த விஷயத்தை வந்து எஸ்ஜே சூர்யா கொடுத்தோம். அப்போ கிஸ் பண்ண போயிட்டு அவர் என்ன சொல்லணும்னா, உன்னால் கிஸ் பண்ண முடியல, ஏன்னா உனக்கும் எனக்குள்ளே இருக்கிறது நட்பு தான், அதனால தான் உங்ககிட்ட என்னால் இந்த ஃபீலிங்லாம் வர முடியல அப்படிங்கிற விஷயத்த அவரு கௌரிக்கு புரியப்பாரு. பட் இவங்க 2 கிஸ் பண்ண போன விஷயத்தை வந்து ஃபோட்டோ எடுத்தா பார்த்தீங்களா எஸ்ஜே சூர்யா அனுப்புறாரு. அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஜே சூர்யா இவங்க 2 கிஸ் பண்ணுறாங்க, இப்போ இவங்க 2 தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தி ஷெட்டிக்கு அனுப்புவாங்க. இதனால கீர்த்தி ஷெட்டி இன்னும் ரொம்ப கோவமாயிருவாங்க. இதுக்கப்புறம் கீர்த்தி ஷெட்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை இந்த ஆசிரமத்தில் விட்றாங்க. அவங்கள பார்க்க வரும்போது அவங்க அம்மா இத்தனை நாளாக ஃபோன் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற ஒரு பொதுவான வாழ்க்கையை வந்து வாழ்கிறத இவங்க பார்த்த உடனே இவங்களும் என்ன பண்ணுவோம்னா, கொஞ்ச நாளைக்கு நம்மளும் இந்த ஆசிரமத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஆசிரமத்தில் ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கும்போது தான் கௌரி திருப்பி வந்து கீர்த்தி ஷெட்டி என்ன சொல்லணும்னா, எனக்கும் பிரதீப்பும் இடையில இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், நீ நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை, ஒன்றை தான் அவன் உண்மையில காதலிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். கீர்த்தி ஷெட்டிக்கும் நம்ம பிரதீப் மேலே இப்போ லவ் வர ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ இவங்க 2 பேரும் லவ் பண்ண போகிறாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம பிரதீப்பை பார்த்துட்டு இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம், நான் சொல்கிறது மட்டும் கேளு, இதனால் எனக்கு பெரிய லாஸ் ஆகும், என் லேப் போச்சுன்னா என் லைஃப்பில் பெரிய எனக்கு ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இது எதையுமே பிரதீப் சம்மதிக்கிறதுனால கரெக்டாக எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவார்னா, அவரோட ஆளுங்களோட வந்து பிரதீப்பை வந்து அடிக்க வர்றாரு. அப்போ ஊழில் வந்து சீமான் என்ன பண்ணுவார்னா, அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு என் பையனுக்கு உனக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் போட்டியோட வச்சுக்கணும், அதை விட்டு இப்படி சண்டைக்குன்னு வந்தால் நான் என்ன பண்ணுன்னு தெரியாதா அப்படின்னு சொன்னேன். கடைசி இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக கீர்த்தி ஷெட்டிக்கும் பிரதீப்புக்கும் இடையில லவ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். சூரிய ஆஃபீஸில் வச்சு நம்ம கீர்த்தி ஷெட்டியும் பிரதீப் ரங்கனும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பேசும்போது அவங்களுக்குள்ள காதல் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிடும். அப்போ இந்த ஆப் வந்து பொய் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே டக்குன்னு நம்ம எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்களோட பிரதீப் அடிக்க வரும்போது பிரதீப் அந்த இடத்துல அவங்க ஆளுங்களையும் எஸ்ஜே சூர்யாவையும் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இப்போ இவர் கிளம்பி போன உடனே வெளியே அப்போ தான் கீர்த்தி ஷெட்டி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனுங்கிறது நம்ம அத்தியாவசியம் மட்டும்தான், நம்ம உணர்ச்சிகளை அது என்றைக்குமே கட்டுப்படாத, அதை என்றைக்கும் சரியாக சொல்லாத அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கீர்த்தி ஷெட்டிக்கு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க லைக்குங்கிற ஆப்பை யூஸ் பண்ண போகும்போது கோர்ட்டில் வந்து ஒரு சின்ன கேஸ் நடந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைக் ஆப்பு யாருக்கு யூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ இந்த கோர்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை தடை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி போட்டு ஏற்கனவே நியூஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே கோர்ட் என்ன பண்ணிடும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை தடை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைனை போட்டு விட்ரும். இதனால இந்த ஆப்பு க்ளோஸ் ஆயிரும், எஸ்ஜே சூர்யாவும் லைஃபும் ரொம்பவே லாக் ஆயிரும். இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுங்க. சூர்யாவோட நடிப்பு, பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு எல்லாமே நம்ம எப்போ முறை யோசிக்காத அளவுக்கு நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. பட் கதை அந்த அளவுக்கு பெரிய கதையெல்லாம் கிடையாது. அதனால இந்த படம் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். ஃபோன் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு அத்தியாவசியத்துக்கு தான் மட்டுமே தவிர அடிப்படை
கிடையாது அப்படிங்கிறது இந்த படம் நமக்கு உணர்த்தும்.